அடுத்து என்ன ரெசிபி ட்ரை பண்ணலன்னு நீங்கள் தாராளமாக கம்மியில் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தென் நான் ஒன்று சூஸ் பண்ணி அதை எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டியாக நம்ம சமைக்கலான்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நான் குக் பண்ணது லேஸ் ஸ்பைசி வெர்ஷன். அப்படி உங்களுக்கு இன்னும் உதப்பாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீட் வேணும்னா, ஒரு நெகட்டிவான வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெனிஃபிட் இல்லாத வீடியோவாக இருக்கட்டும், இப்போ அதானங்க ரொம்ப ட்ரெண்ட். சப்போர்ட் பண்ணாதீங்க சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லைங்க. ஆனால் அதே சப்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு டேலண்டான ஒரு கண்டென்ட், ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணுற ஒரு கண்டென்ட், ஒரு டான்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் வீடியோவாக இருக்கட்டும், பாட்டு பாடுற வீடியோ, குக்கிங் கண்டென்ட், இல்லை எனிதிங், ஒரு நல்ல விஷயம் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் அதே சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் நிறைய டேலண்டான பர்சன் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் டிக்டாக்ல டைம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் நடந்தால் அந்த மிஸ்டேக்கில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே பர்ஃபெக்டாக வந்தால் இங்கே பாதி பேர் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்களே.